இயேசுவை நேசிப்பவர்கள் பைபிளை வாசிப்பார்கள். இந்த சேனலை பின்பற்றினால் ஓராண்டில் வேதாகமத்தை வாசித்து முடித்து விடலாம். ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2 நாளாகமம் 4ஆம் அதிகாரம். அன்றியும் 20 முழ நீளமும் 20 முழ அகலமும் 10 முழ உயரமுமான வெண்கல பலிபீடத்தையும் பண்ணினான். வெண்கல கடல் தொட்டியையும் வார்ப்பித்தான். சக்கராகாரமான அதனுடைய ஒரு விளிம்பு தொடங்கி மறு விளிம்பு மட்டும் 10 முழ அகலமும் 5 முழ உயரமும் சுற்றளவு 30 முழ நூலளவுமாயிருந்தது. அதன் கீழ்ப்புறமாய் ரிஷபங்களின் உருவங்கள் ஒவ்வொரு முழத்திற்கு 10 உருவமாக அந்த கடல் தொட்டியின் சக்கரத்தில் இருந்தன. தொட்டியோடு ஒன்றாய் வார்க்கப்பட்ட அந்த ரிஷபங்களின் 2 வரிசைகள் இருந்தன. அது 12 ரிஷபங்களின் மேல் நின்றது. இவைகளில் 3 வடக்கேயும் 3 மேற்கேயும் 3 தெற்கேயும் 3 கிழக்கேயும் நோக்கியிருந்தன. கடல் தொட்டி அவைகளின் மேல் உயர இருந்தது. அவைகளின் பின்பக்கமெல்லாம் உட்புறமாயிருந்தது. அதன் கனம் 4 விரற்கடையும் அதன் விளிம்பு பானபாத்திரத்தின் விளிம்பு போலும் லீலி புஷ்பம் போலும் இருந்தது. அது 3000 குடம் தண்ணீர் பிடிக்கத்தக்கதாயிருந்தது. கழுவுகிறதற்கு 10 கொப்பரைகளையும் உண்டாக்கி 5 வலதுபுறத்திலும் 5 இடதுபுறத்திலும் வைத்தான். சர்வாங்க தகனமாகிறவைகளை அவைகளில் அலைசுவார்கள். கடல் தொட்டியோ ஆசாரியர்கள் தங்களை சுத்தம் பண்ணிக் கொள்ளுகிறதற்கு இருந்தது. 10 பொன் விளக்கு தண்டுகளையும் அவைகளுடைய பிரமாணத்தின்படி செய்வித்து அவைகளை தேவாலயத்தில் வலதுபுறத்திலே 5ம் இடதுபுறத்திலே 5மாக வைத்தான். 10 மேஜைகளையும் செய்து அவைகளை தேவாலயத்தில் வலதுபுறத்திலே 5ம் இடதுபுறத்திலே 5மாக வைத்து 100 பொன் கலங்களையும் பண்ணினான். மேலும் ஆசாரியரின் பிராகாரத்தையும் பெரிய பிராகாரத்தையும் பிராகாரத்தின் வாசல்களையும் உண்டாக்கி அவைகளின் கதவுகளை வெண்கலத்தால் மூடினான். கடல் தொட்டியை கீழ்த்திசையான வலதுபுறத்திலே தெற்கு முகமாக வைத்தான். ஈராம் செப்பு சட்டிகளையும் சாம்பல் எடுக்கிற கரண்டிகளையும் கலங்களையும் செய்தான். இவ்விதமாய் ஈராம் கர்த்தருடைய ஆலயத்திற்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்து முடித்தான். அவைகள் என்னவெனில் 2 தூண்களும் 2 தூண்களுடைய முனையின் மேலிருக்கிற கும்பங்களும் குமிழ்களும், தூண்களுடைய முனையின் மேலிருக்கிற குமிழ்களான 2 கும்பங்களை மூடுகிறதற்கு 2 வலைப்பின்னல்களும், தூண்களின் மேலுள்ள குமிழ்களான 2 கும்பங்களை மூடுகிறதற்கு ஒவ்வொரு வலைப்பின்னலின் 2 வரிசை மாதுளம்பழங்களாக 2 வலைப்பின்னலிலும் இருக்கிற 400 மாதுளம்பழங்களுமே. ஆதாரங்களையும் ஆதாரங்களின் மேலிருக்கும் கொப்பரைகளையும் ஒரு கடல் தொட்டியையும் அதன் கீழிருக்கும் 12 ரிஷபங்களையும் செப்பு சட்டிகளையும் சாம்பல் கரண்டிகளையும் முள்துரடுகள் முதலான பனிமுட்டுகளையும் ஈராம் அபி ராஜாவாகிய சாலமோனுக்கு கர்த்தரின் ஆலயத்திற்காக சுத்தமான வெண்கலத்தால் பண்ணினான். யோர்தானுக்கு அடுத்த சமனான பூமியில் சுக்கோத்திற்கும் சரேத்தாவுக்கும் நடுவே களிமண் தரையிலே ராஜா அவைகளை வார்ப்பித்தான். இந்த பனிமுட்டுகளை எல்லாம் சாலமோன் வெகு ஏராளமாய் உண்டு பண்ணினான். வெண்கலத்தின் நிறை தொகைக்கு அடங்காததாயிருந்தது. தேவனுடைய ஆலயத்துக்கு வேண்டிய சகல பனிமுட்டுகளையும் பொற்பீடத்தையும் சமூக தப்பங்களை வைக்கும் மேஜைகளையும் முறையின்படியே சந்நிதிக்கு முன்பாக விளக்கு கொளுத்துகிறதற்கு பசும்பொன் விளக்கு தண்டுகளையும் அவைகளின் விளக்குகளையும் சுத்த தங்கத்தினால் செய்த பூக்களையும் விளக்குகளையும் கத்தரிகளையும் பசும்பொன் கத்திகளையும் கலங்களையும் கலயங்களையும் தூப கலசங்களையும் சாலமோன் பண்ணினான். மகா பரிசுத்த ஸ்தலத்தின் உட்கதவுகளும் ஆலயமாகிய வீட்டின் கதவுகளும் ஆலயத்தின் வாசல் கதவுகளும் எல்லாம் பொன்னாயிருந்தது. 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம். கர்த்தருடைய ஆலயத்துக்காக சாலமோன் செய்த வேலை எல்லாம் முடிந்தபோது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்தவைகளை கொண்டு வந்து வெள்ளியையும் பொன்னையும் சகல பனிமுட்டுகளையும் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தான். பின்பு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை
சீயோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரவேல் புத்திரரின் வம்சத் தலைவர் எல்லாரையும் எருசலேமிலே கூடிவர செய்தான். அப்படியே இஸ்ரவேலர் எல்லாரும் 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே ராஜாவினிடத்தில் கூடி வந்தார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் வந்த பின்பு லேவியர் பெட்டியை எடுத்து பெட்டியையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்தில் இருக்கிற பரிசுத்த பணிமுட்டுகளையும் கொண்டு வந்தார்கள். அவைகளை கொண்டு வந்தவர்கள் லேவியரான ஆசாரியரே. ராஜாவாகிய சாலமோனும் அவனோடே கூடின இஸ்ரவேல் சபையார் அனைவரும் பெட்டிக்கு முன்பாக எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காத ஏராளமான ஆடு மாடுகளை பலியிட்டார்கள். அப்படியே ஆசாரியர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதியாகிய மகா பரிசுத்தமான ஸ்தலத்திலே கேருபீன்களுடைய செட்டைகளுக்கு கீழாக கொண்டு வந்து வைத்தார்கள். கேருபீன்கள் பெட்டியிருக்கும் ஸ்தானத்தின் மேல் தங்கள் 2 சட்டைகளை விரித்து உயர இருந்து பெட்டியையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தன. பெட்டியில் இருக்கிற தண்டுகளின் முனைகள் சந்நிதி ஸ்தலத்திற்கு முன்னே காணப்படத்தக்கதாய் அந்த தண்டுகளை இழுத்தார்கள். புறம்பே அவைகள் காணப்படவில்லை. அது இந்நாள் வரைக்கும் அங்கே இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் ஓரேபிலே அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின போது மோசே அந்த பெட்டியிலே வைத்த 2 கற்பலகைகளே அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. வகுப்புகளின் முறைகளை பாராமல் ஆசாரியர் எல்லோரும் தங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொண்டார்கள். ஆசாப், ஏமான், எதுத்தூனுடைய கூட்டத்தாரும் அவர்களுடைய குமாரர் சகோதரருடைய கூட்டத்தாருமாகிய பாடகரான லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் பிடித்து பலிபீடத்திற்கு கிழக்கே நின்றார்கள். அவர்களோடும் கூட பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்கள் 120 பேர் நின்றார்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீதவாத்தியங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று.